நம்ம எங்க வந்திருக்கோம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாட்டினேட் அப்படின்ற ஒரு குளோபல் காலேஜ் அங்கே வந்திருக்கோம். நாங்க ஆஃபர் பண்ற எல்லா கோர்சஸ்மே பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் ஜாப் ஓரியன்டட் கோர்சஸ் தான். பேச்சுலர்ஸ் இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங், பேச்சுலர்ஸ் இன் பிசியோதெரபி, பேச்சுலர்ஸ் இன் நர்சிங் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், பேச்சுலர்ஸ் இன் டென்டல் ஹைஜீன், பேச்சுலர்ஸ் இன் டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் தான் நாங்க ஆஃபர் பண்ணீங்கன்னா 2 years டிப்ளமா கோர்சஸ் கொடுத்துருக்கோம்ல. 10th மினிமம் நீங்க பாஸ் பண்ணியிருந்ததுன்னா எல்லாருமே அந்த கோர்சஸ் எடுத்து அட்வான்ஸ் டிப்ளமா ஆகட்டும். நீங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் எடுத்திருக்கீங்களா, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்க்கும் அந்த டூரிசம் கோர்ஸ்க்கும் 8th பாஸா இருந்தாலும் சரி ஃபெயிலா இருந்தாலும் சரி எடுத்து உங்களால படிக்க முடியும். படிக்கும் போதே உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப்ஸ் கிடைக்கும். வெறும் 90% ப்ராக்டிக்கல், ஒரு 10% தான் நம்மளோட தியரி பார்ட். ஒரு டென்டல் டாக்டர் தான் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாவே கிளாஸே எடுக்க போறோம். இப்போ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா அதுக்கான டிபார்ட்மெண்ட்கான ஒரு 4 மேஜர் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. அங்கே வந்து ஏஜ் லிமிட்டுமே கிடையாது. ஸோ அதனால நீங்கள் 23, 24, 25 எத்தனை வயசு இருந்தாலும் சரி, இது வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தால் போதும் நீங்கள் வந்து படிக்கலாம். நான் உங்கள் முகமது இப்ராஹிம் அன்ரூட்டி சேனல்லேருந்து பேசுகிறேன். ஆக்சுவலாக நீங்கள் நம்ம எங்கே வந்திருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டினேட் அப்படின்ற ஒரு குளோபல் காலேஜ் அங்கே வந்திருக்கோம். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் வந்து நம்ம ரிவ்யூ பண்ண போகிறேன்னே சொல்லலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிப்ளமோ அண்ட் டிகிரி கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை இந்த வீடியோ போய் பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மெடிக்கல் ஃபீல்டாக இருக்கட்டும், எல்லா ஃபீல்டுமே இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை இந்த வீடியோவில் போய் இன்டெப்த்தாக நம்ம டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 8th பாஸ் ஆர் ஃபெயில் ரெண்டுமே இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்து உங்களுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கி தராங்கன்னே சொல்லலாம். ஸோ வீடியோ வந்து மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. இவங்களோட எக்ஸாக்ட் லொகேஷன் கரெக்டாக சொல்லணும்னா சென்னை மாத்தூரில் தாங்க இந்த காலேஜ் வந்து எக்ஸாக்டாக லொகேட்டாக இருக்குது. எக்ஸாக்ட் மேப் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. நம்பர் இன்னைக்கு பே ஆகிட்டு இருக்கும். வீடியோ வந்து சொல்கிறேன், தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம், என்னோட பேர் சதீஷ். எங்களோட காலேஜ் நேம் ஸ்பாட்னைட் குளோபல் காலேஜ். இதனோட லொகேஷன் வந்து மாத்தூர், சென்னைன்றதான் எங்களோட லொகேஷன். கோயம்பேடுலேருந்து டைரக்ட் பஸ் நிறைய இருக்கு. எங்களோட காலேஜ் கேம்பஸ்க்கே நீங்க ரீச் ஆயிடலாம். ஓகே. ஆந்திரா பஸ் ஸ்டாப் மாதாவரம், அங்கே இருந்து ஒரு 3 kilometers தான் நம்மளோட காலேஜ் கேம்பஸ் நீங்க ரீச் ஆயிடலாம். ஓகே. நாங்க ஆஃபர் பண்ற எல்லா கோர்சஸ்மே பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் ஜாப் ஓரியன்டட் கோர்சஸ் தான். ஸோ நாங்க ஆஃபர் பண்றது வந்து பேச்சுலர்ஸ் இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் சயின்ஸ், பேச்சுலர்ஸ் இன் பிசியோதெரபி, பேச்சுலர்ஸ் இன் நர்சிங் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், பேச்சுலர்ஸ் இன் டென்டல் ஹைஜீன், பேச்சுலர்ஸ் இன் டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் தான் நாங்க ஆஃபர். ஓகேங்க சார். மொத்தம் எத்தனை கோர்சஸ் நம்மகிட்ட இருக்கு? டிப்ளமோ அண்ட் டிகிரியுமே ரெண்டுமே இருக்குல்ல? ஆமா, இதுல எல்லாமே எப்படின்னு பாத்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் வந்து 3 year கோர்சஸ் பேச்சுலர்ஸ் எல்லாமே. ஓகே. அதுக்கப்புறம் அட்வான்ஸ் டிப்ளமா அப்படின்னு கொடுத்துட்டு இருக்கோம். அது எல்லாமே 2 year. டிப்ளமா கோர்சஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 year கோர்சஸ் வந்து டிப்ளமா கோர்சஸாக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு எதனா கிரைட்டீரியா இருக்கா சார்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து டிப்ளமோக்கு இருக்கணும், 11th கிட்ட படிச்சிருக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டிகிரிக்கு என்னென்ன மாதிரி கிரைட்டீரியா இருக்குன்னு அந்த டீட்டெயில் எல்லா பேச்சுலர் கோர்சஸ்க்குமே நாங்கள் லிஸ்ட் பண்ணிருக்கோம். எல்லா பேச்சுலர் கோர்சஸ்க்குமே பாத்தீங்கன்னா 12th வந்து மினிமம் நீங்க பாஸ் பண்ணிருக்கலாம். இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ் என்ன, இப்போ நீங்க அக்கௌண்ட் ஸ்ட்ரீம் எடுத்திருப்பீங்க, அக்கௌண்ட்ஸோ காமர்ஸோ அந்த ஸ்ட்ரீம் எல்லாமே எடுத்திருப்பீங்க. கண்டிப்பா உங்களுக்கு நீங்க வந்து வாண்ட் டு கெட் தி சயின்ஸ்ல ஏதாவது ரிலேட்டடா நீங்க அலைட் சயின்ஸ் ஏதாவது நீங்க கோர்சஸ் எடுக்கணும் அப்படின்னா உங்களால எடுத்து அந்த கோர்சஸ் உங்களால படிக்க முடியும். இப்போ நர்சிங் பாத்தீங்கன்னா சயின்ஸ் குரூப் தான் எடுத்தவங்க தான் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனா அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இதுல கிடையவே கிடையாது. இப்போ காமர்ஸ் குரூப் எடுத்தவங்க கூட அது பண்ணலாம். ஆமா, காமர்ஸ் குரூப் எடுத்தவங்களும் நீங்க நர்சிங் எடுத்து படிக்கலாம், டென்டல் ஹைஜீன் எடுத்து படிக்கலாம், அதுக்கப்புறம் பிசியோதெரபி வரைக்கும் நீங்க எடுத்து படிக்க முடியும். அதுதான் எங்களோட அட்வான்டேஜ். பிசியோதெரபியுமே ஆக்சுவலா காமர்ஸ் குரூப் படிச்சு எடுக்கலாம். ஆமா, எடுக்க முடியும். சரிங்களா? சோ இதுதான் வந்து உங்களுக்கு பேசிக் அட்வான்டேஜ். 2 years டிப்ளமா கோர்சஸ் கொடுத்துருக்கோம்ல, அது எல்லாமே பாத்தீங்கன்னா மினிமம் நீங்க பாஸ் பண்ணியிருந்தது எல்லாருமே அந்த கோர்சஸ் எடுத்து அட்வான்ஸ் டிப்ளமா ஆகட்டும் டிப்ளமா கோர்சஸும் நீங்க எடுத்து படிக்கலாம். இல்ல என்ன இன்னும் ஒரு அடிஷனல் அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் எடுத்திருக்கீங்க. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்க்கும் அந்த டூரிசம் கோர்ஸ்க்கும் 8th பாஸா இருந்தாலும் சரி ஃபெயிலா இருந்தாலும் நீங்க இந்த கோர்சஸ் எடுத்து டிப்ளமா கோர்சஸ் எடுத்து உங்களால படிக்க முடியும். அந்த டிப்ளமோ எல்லாமே சர்டிஃபிகேட் வந்து வேலிடா சார்? கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டா? இது எப்படி சார்? நாங்க கொடுக்குற எல்லா சர்டிஃபிகேட்ஸுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ்ட் சர்டிஃபிகேட். நாங்க கொடுக்குற பேச்சுலர் டிகிரிஸ்க்கான எல்லா சர்டிஃபிகேட்ஸும் பாத்தீங்கன்னா யூஜிசி அப்ரூவ்ட் சர்டிஃபிகேட்ஸ் உங்களுக்கு எல்லாமே கிடைக்க போறது. அதுல அடிஷனல் பெனிஃபிட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பார்ட் டைம் ஜாப்ஸ் கிடைக்கும். படிக்கும் போதே உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப்ஸ் கிடைக்கும். படிச்சிட்டு இருக்கும் போதே நீங்க இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம்ஸ்க்கான ட்ரைனிங்ஸும் நீங்க போவீங்க. அதான் நான் அடுத்த क्वेश्चंस கேட்கலாம். அதுதான் உங்களுக்கு படிக்கும் போதே உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். படிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே உங்க கையில வேலை ரெடியா. அதுதான் என்னோட பிளஸ். இந்த கோர்ஸ் நாங்க சொன்ன மாதிரி எல்லாமே ஜாப் ஓரியன்டட் கோர்சஸ் தான். எல்லாத்துக்குமே ஹை டிமாண்ட். இந்தியால மட்டும் இல்லாம ஓவர்சீஸ்லயுமே நிறைய டிமாண்ட் இருக்கிற கோர்சஸ் தான் நாங்க ஃபுல்லாவே. அப்படியே நம்ம ஒரு ஸ்பேஸா பார்க்கலாம் சார். நம்ம இன்ஸ்டிடியூட்ல என்னென்ன மாதிரிலாம் இருக்கு, என்னென்ன மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கோம் டீடைலா பார்க்கலாம். வாங்க ஃபுல்லாவே காலேஜ் டூரே பார்க்கலாம். இப்போ எங்க சார் நம்ம நிக்கிறோம், என்ன சார் பார்க்க போறோம்? இப்போ இதுதான் நம்ம காலேஜ் டூர் ஸ்டார்டிங் பாயிண்ட். இதுதான் நம்ம கேம்பஸ்னோட காலேஜோட என்ட்ரி.
கேம்பஸோட கம்ப்ளீட் என்ட்ரி. நம்மளோட கோர்ஸ்லயே 2 முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன அப்படி நம்ம கொடுக்குற ப்ராக்டிக்கல் செஷன்ஸ் 90% ஆஃப் ப்ராக்டிக்கல் அண்ட் 10% தான் நம்மளோட தியரி பார்ட்ன்றது நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஸோ அதனோட டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றது நான் முதல்ல காட்ட போறேன். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ப்ராக்டிக்கல். நீங்க காலேஜ்குள்ள வந்தீங்கன்னாவே உங்களுக்கு ப்ராக்டிக்கல் தான் முதல்ல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தான். சரிங்களா? இதுதான் நம்மளோட ரிசப்ஷன் சொல்லுவோம். இதுவும் ஒரு ப்ராக்டிக்கல் ஏரியா தான். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்க்கு ஒரு ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் தனியாவே இருக்கு. இந்த ஃப்ரண்ட் ஆஃபீஸ் சப்ஜெக்ட்கான ப்ராக்டிக்கல் ஏரியா தான் இது. ஸோ இப்போ ஒரு ஹோட்டல் உள்ள போறோம், ஒரு ரிசப்ஷன் போவோம். அந்த ரிசப்ஷன்ல நம்ம கிட்ட என்னென்ன டீடைல்ஸ் கேட்பாங்க, நம்மளுக்கு ரூம் அலாட் பண்ணுவாங்க, நம்ம கிட்ட எப்படி காசு என்ன மாதிரி நம்மளுக்கு ரூம்ஸ் ஃபெசிலிட்டிலாம் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, அதுக்கான ப்ராக்டிக்கல் செக்ஷன் ஏரியா தான் இந்த ஃப்ரண்ட் ஆஃபீஸ். ஸோ இதுல இருந்து நம்மளோட அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்லா கிளாஸ் ரூம்ஸும் இந்த ஃப்ளோர்ல தான் உங்களுக்கு ஃபுல்லாவே இருக்கு. இதுதான் நம்மளோட கிளாஸ் ரூம். சரிங்களா? கிளாஸ் ரூமே அந்த அளவுக்கு தான் நாங்கள் டிசைன் பண்ணியே இருப்போம். எப்படின்னா ஹை லெவல் சீலிங் கொடுத்துருப்போம். சரிங்களா? அதே மாதிரி சேர்ஸ், பெஞ்ச், டேபிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பேஷியஸாகவே இருக்கும். ஒரு மெமரி கிரியேட் பண்ணணும். சரிங்களா? இப்போ காலேஜ் போகிறோம் அப்படின்னா என்ன எதுக்காக இருக்கும்? காலேஜில் வெறும் படிக்கிறது மட்டுமே இல்லாமல் அது ஒரு மெமரி கிரியேட் பண்ணணும் அப்படின்றது, அதுதான் மெயினாகவே ஒரு கோல். மெமரிஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான எல்லா ஒரு பிளாட்ஃபார்மும் ஒரு கோர்ஸ்க்குமே நான் சொல்லியிருந்த மாதிரி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், நர்சிங் ஆகட்டும், டென்டல் ஹைஜீன் ஆகட்டும், பிசியோதெரபி, டூரிசம் ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ்டு டீச்சர்ஸ் தான். எல்லாருமே அகாடமிக்ஸ்லயும் ஸ்ட்ராங்கான டீச்சர்ஸ். சரிங்களா? அகாடமிக்லயும் ஸ்ட்ராங்கான, அது இல்லாமல் எல்லாருமே இண்டஸ்ட்ரியில தான் ஒர்க். அதுக்கப்புறம் நான் ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷன்ஸ் தான் ஃபுல்லாகவே வந்திருக்காங்க. இப்போ டென்டல் ஹைஜீன்லாம் பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு டாக்டர்ஸ் தான், ஒரு டென்டல் டாக்டர்ஸ் தான் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாகவே கிளாஸே எடுக்க போகிறாங்க. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் கொடுக்கும், உங்களுக்கு கரெக்டான ஒரு நாலேஜும் உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் வந்து நம்மளோட கம்ப்ளீட் பிளாட்ஃபார்ம். ஸோ இதுதான் நம்மளோட, நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, ஸோ 90% இது ப்ராக்டிக்கல், 10% தான் தியரின்னு சொல்லியிருந்தேன். கீழே நம்மளோட தியரினோட ஏரியாவை நீங்கள் பார்த்தீங்க. இது வந்து நம்மளோட ப்ராக்டிக்கலுக்கான டோட்டல் ஏரியா. ஒவ்வொரு கோர்சஸ் நான் சொல்லியிருக்க எல்லா லிஸ்டட் கோர்சஸுமே, ஸோ ஜாப் ஓரியன்டட் கோர்சஸ்னா அதுக்கான ப்ராக்டிக்கல் ஏரியாஸும் தனித்தனியாக, ஒன்றுத்துக்குமே தனித்தனியாக எல்லாத்துக்குமே இருக்கணும்ல. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இப்போ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா அதுக்கான டிபார்ட்மெண்ட்கான ஒரு 4 மேஜர் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. அந்த 4 மேஜர் சப்ஜெக்ட்ஸ்க்குமே தனித்தனியா ப்ராக்டிக்கலுக்கான ஏரியா. அதே மாதிரி நர்சிங் எடுத்தோம் அப்படின்னா அதுக்கான தனி ப்ராக்டிகல்ஸ் ஏரியா இருக்கு. டென்டல் ஹைஜீன் தனி ப்ராக்டிகல் ஏரியா, பிசியோதெரபி தனி ப்ராக்டிகல் ஏரியா. அது எல்லாமே தான் இப்போ நான் பார்க்க. ரெஸ்டாரண்ட் ஃபீல் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அட்லீஸ்ட் ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருக்க மாதிரி தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா செட்டப் கொடுத்துருப்போம். இது என்னன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல ஃபுட் அண்ட் பெவரேஜ் சர்வீஸ்னு சொல்லி ஒரு மாடல். இதுக்கான கம்ப்ளீட் ப்ராக்டிக்கல் ஏரியா தான் இது. எப்படி நம்ம சர்வ் பண்ண போறோம், என்ன சர்வ் பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் என்ன சர்வ் பண்ணணும், லாஸ்ட் என்ன சர்வ் பண்ணணும், எப்படி சர்வீஸ் பண்ண போறோம், எப்படி கிளியர் பண்ண போறோம், பிளேட்னோட இண்டிகேஷன் எப்படி இருக்கும், எப்போ கிளியர் பண்ணணும், அது எல்லாமே ஒரு ஸ்டடி. அதனோட ஸ்டடி ப்ராக்டிக்கலாகவே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கான ஏரியா தான் இந்த ஃபுட் அண்ட் பெவரேஜ் சர்வீஸ் ஏரியா. சரிங்களா? ஒரு ரெஸ்டாரண்டாகவே உங்களுக்கு கொடுத்தாச்சு. அலைட் சயின்ஸ்க்கான கம்ப்ளீட் லேப் ஏரியா முதல்ல காட்டுறேன். இது வந்து பிசியோதெரபிக்கான கம்ப்ளீட் ஒர்க் ஏரியா. இதுல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பிசியோதெரபியை பொறுத்த வரைக்கும் நோ பெயின் அப்படின்றது தான். சரிங்களா? சர்ஜரி இல்லாம பெயின் தெரப்பி அப்படின்றது தான் பிசியோதெரபி கம்ப்ளீட்டாவே உங்களுக்கு. அதுக்கான கம்ப்ளீட் எக்ஸசைஸ் ஏரியா தான் இது. இங்க யூஸ் பண்ற எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹைலி இம்போர்ட்டட் எக்யூப்மெண்ட். அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்களே யூஸ் பண்ண போறீங்க. அண்ட் நீங்க பர்சனலாவே ஒரு பேஷண்ட் வச்சே நம்ம யூஸ் பண்ணி அதுக்கான எல்லா ஸ்டடியும் பண்ற இடம் தான் இந்த பிசியோதெரபினோட கிளினிக். இது சரிங்களா? பிசியோதெரபிக்கான லேப். அடுத்தது பாத்தீங்கன்னா டென்டல் ஹைஜீனிக்கான கம்ப்ளீட் லேப். ஒரு டென்டல் ஹாஸ்பிட்டல்ல என்ன செட்டப் இருக்குமோ அந்த செட்டப் கம்ப்ளீட்டாவே கொடுத்தாச்சு. சரிங்களா? எல்லாமே இம்போர்ட்டட் எக்யூப்மெண்ட்ஸ். எப்படி ஒரு டாக்டருக்கு எப்படி ஒரு முக்கியமோ அதே தான் டென்டல் ஹைஜீனிஸ்டோட ஒர்க். இப்போ டாக்டர் ஒரு சர்ஜரி பண்றாங்க அப்படின்னா டென்டல் ஹைஜீனிஸ்டோட ஒர்க் என்ன, எப்படி அவங்களுக்கு எப்படி அந்த பர்டிகுலர் பர்சனை சர்ஜரிக்கு அப்புறம் எப்படி அவங்களை ட்ரீட் பண்ண போறாங்க, என்ன மாதிரி எல்லாமே கம்ப்ளீட்டா சொல்லி கொடுக்கறதுக்கான ஏரியா தான் இந்த. சரிங்களா? இதுல அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம காட்ட போறது என்னன்னா நம்ம நர்சிங்கான. இப்போ நர்சிங் அப்படின்னும் போது ஒரு கிளினிக்னோட கம்ப்ளீட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்தா ஒரு பேஷண்ட் கேர். நர்சிங்ல ரொம்பவே முக்கியமான விஷயம் வந்து பேஷண்ட் கேர். ஒரு குழந்தை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போறோம், ஒரு மென் எப்படி ஹேண்டில் பண்ண போறோம், ஒரு இன்ஃபென்ட் எப்படி ஹேண்டில் பண்ண போறோம், எல்லாமே நம்ம சொல்லிக் கொடுக்கறது தான் இங்க. இப்போ ஒரு ஸ்டெத்தஸ்கோப் யூஸ் பண்றதோ, ஒரு பிபி மிஷின் யூஸ் பண்றதோ, ஒரு ஸ்விட்சஸ் போடுறதோ, அது எல்லாமே கம்ப்ளீட் ஸ்டடி தான் இங்க நம்ம காட்ட போற நம்ம நர்சிங்கோட கிளாஸஸ். நான் சொன்ன மாதிரி தான், முன்னாடி சொன்ன மாதிரி தான், எல்லாமே 90% ப்ராக்டிக்கலாவே தான் நீங்க பண்ண போறீங்க. சரிங்களா? அதுவும் இல்லாம உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப்ஸ்க்கும் நாங்கள் உங்களுக்கு ரெடி பண்ண போறோம். பார்ட் டைம் ஜாப் கொடுக்க போறோம். நீங்க ஒர்க் பண்ணும் போதே உங்களோட ஃபீஸும் நீங்க அதில் உங்களோட ஃபீஸோட எக்ஸ்பென்சஸ்லாம் பாத்தீங்கன்னா நீங்க அதுலயே அந்த பார்ட் டைம் ஜாப்ஸ்லேயே கவர் பண்ணிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா 10% ஆஃப் தியரி.
நல்லா படிப்பாங்க, நல்லா கிராஸ்ப் பண்ண முடியும். படிக்கும்போது அவங்களுக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும் நிறைய பசங்களுக்கு. அவங்களுக்கெல்லாம் இது ரொம்பவே ஈஸியான விஷயம், ரொம்பவே ஈஸியாக அவங்களால கற்றுக்க முடிகிற விஷயம். சரி, சில பேரால் இங்கிலீஷ் பேச முடியும், சில பேருக்கு இங்கிலீஷ் சரியாக புரியாது, நான் ஊர்லேருந்து வரேன் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. ஏன் அப்படின்னா நம்மளோட கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லும் சொல்லிக் கொடுப்பாங்க, ப்ளஸ் அவங்களோட தமிழ்லையும் சொல்லிக் கொடுப்போம். இல்லை தெலுங்கு இருக்காங்கன்னா தெலுங்கு, மலையாளம் இருக்காங்கன்னா மலையாளம், எல்லா விதமான ஸ்டூடெண்ட்ஸ், எல்லா விதமான டீச்சர்ஸும் நம்ம கிட்ட இருக்காங்க. ஸோ எந்த வித பயமும் தேவையில்லை. உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ் கொடுத்துருவோம். அதுலேயே இந்த கோர்ஸ்லேயே அடிஷ்னலாக உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ் வந்துடும், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் வந்துடும், இன்டர்வியூ அட்டெண்டிங் ஸ்கில்லும் உங்களுக்கு வந்துடும். அதுக்கு எல்லாமே தனியாக கிளாஸ் கொடுத்துருவோம். ஸோ இங்கேருந்து வெளியே போகும்போது நாங்கள் சொன்ன மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்சஸ்ன்னு சொல்கிறோம்ல, இங்கேருந்து நீங்கள் வெளியே போகும்போது ஒரு கம்ப்ளீட் ப்ரொஃபஷனலாக தான் நீங்கள் வெளியவே போவீங்க. சரிங்களா? இப்போ நம்ம வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், அந்த ஹவுஸ் கீப்பிங்கான கம்ப்ளீட் லேப். இப்போ ஹோட்டலுக்கு நம்ம போகிறது எதுக்காக? பேசிக்காக ரூம்ஸ் வேணும். அந்த ரூம்ஸ்க்காக தான் கண்டிப்பாக நம்ம ஹோட்டலுக்கு போவோம். சரிங்களா? ஸோ அந்த ரூம்ஸ் எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணணும், ரூம்குள்ளே என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்கும், எப்படி டவல் ஹாட் எப்படி இருக்கும், பெட் மேக்கிங் எப்படி இருக்கும், அதுக்கான கம்ப்ளீட் ஸ்டடி ஏரியா தான் இந்த கம்ப்ளீட் ஹவுஸ் கீப்பிங் லேப் இது. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், மெயின் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்னு சொன்னோன்னே எல்லாருக்குமே ஒரே விஷயம் தான் தோணும், என்ன அப்படின்னா கிச்சன். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் சொன்னோன்னே கிச்சன். ஸோ அதுவும் நாங்கள் இன்னும் அதிகமாக ஒரு இம்பார்ட்டன்ஸான ஒரு இடம் கொடுத்துருக்கிறது தான் இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டோட ஃபுட் ப்ரொடக்ஷனுக்கான ப்ராக்டிக்கல் ஏரியா இது. இது ஃபஸ்ட்டு ஒரு ஃபுட்டு பண்ண போகிறோம், அதுக்கான ஸ்டடி என்ன. இப்போ ஒரு பிரியாணியே பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன், அந்த பிரியாணிக்கான என்னென்ன தேவை, எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், ஆனியன் எப்படி கட் பண்ணி வைக்க போகிறோம், வெங்காயம் எப்படி கட் பண்ணி வைக்க போகிறோம், அதெல்லாம் சொல்லுவோம். அதனோட ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஏரியாஸ் தான் இந்த கம்ப்ளீட் ஏரியா. சரிங்களா? ஒன்ஸ் இங்கே ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஆன பிறகு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டிஷ்ஷஸுமே நீங்களாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான கம்ப்ளீட் குக்கிங் ஏரியா தான் இந்த ஏரியா. இதை மாஸ்டர் குக் பண்ணுவாங்களோ, நீங்கள் வெறும் பார்க்க போகிறீங்களோ அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே இந்த ஏரியாஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு ரெடி பண்ணுவோம். ஒவ்வொரு ஏரியாவும் ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்ஸும் அந்த மாதிரி தான். ஸோ ஒரு சிங்க் ஆகட்டும், அதுலேயும் சிங்க்லேயும் நிறைய ரூல்ஸ் இருக்குது, என்னென்ன யூட்டென்சில்ஸ் யூஸ் பண்ணுறோம், அது எல்லாமே உங்களுக்கு நீட்டாக சொல்லிக் கொடுக்குறது தான் இந்த ஃபுட் ப்ரொடக்ஷனுக்கான கம்ப்ளீட் ப்ராக்டிக்கல் லேப். ஃபுட் ப்ரொடக்ஷன் சொன்னோம்னா வெறும் சமைக்கிறது மட்டும் தானே, வெறும் ஃபுட்டு மட்டும் தானா அப்படின்னா இன்னொன்று கிடையாது. இன்னொரு மேஜர் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது, அதுதான் நம்மளோட பேக்கரி செக்ஷன் சொல்லுவோம். இந்த பேக்கரி செக்ஷனில் பார்த்தீங்கன்னா எங்களோட எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே இம்போர்ட்டட் எக்யூப்மெண்ட்ஸ் தான். சரி, வெறும் நீங்கள் உள்ளே வெறும் ஒரு கேக்கோ ஒரு குக்கீஸோ ஒரு சூஃப்ளேஸோ அந்த மாதிரி கிடையாது. இங்கே நீங்கள் பேக்கரி படிச்சுட்டு நீங்கள் வெளியே போகும்போது ஒரு ப்ரொஃபஷனலாகவே வெளியே போயிருப்பீங்க. என்ன அப்படின்னா நீங்களே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான எல்லா வித ஃபெசிலிட்டிஸுமே, எல்லா நாலேஜுமே உங்களுக்கு கொடுக்கப்படும். சரிங்களா? ஒரு பேக்கரி, ஒரு தனியாக ஒரு பேக்கரியே வச்சு உங்களால் நடத்த முடியும். ஒரு கப் கேக்ஸ் ஆகட்டும், ஒரு சாக்லேட்ஸ் ஆகட்டும், எல்லா வித கம்ப்ளீட் ட்ரைனிங்குமே இங்கே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். சூப்பர். சரிங்களா? சார், இப்போ சென்னையில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே படிக்கலாம். சில பேர் வெளியூர்லேருந்து ஆசைப்படுவாங்க. ஸோ நம்மளுக்கு இப்போ தான் 10th முடிச்சிருக்கேன், பட் +1 +2 படிக்கிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகே. சில பேருக்கு ஃபேமிலி இஷ்யூஸ், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் பற்றி கேட்பாங்க. அதெல்லாம் எப்படி சார் நம்ம? சார், எங்களுது என்னன்னா நீங்கள் இங்கே தான் படிக்கணும்னு கிடையாதுங்க. ஏன் அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் எங்ககிட்ட என்ரோல் ஆகிட்டீங்க, எங்களோட இந்த வீடியோஸ் பார்த்து எங்களோட அட்மிஷன் ஆஃபீஸருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும், உங்களுக்கு என்ன கோர்ஸ் எடுக்க போகிறீங்க, உங்களுக்கு என்ன கோர்ஸ் உங்களுக்கு விருப்பம் அப்படின்றது நீங்கள் சொன்னீங்கன்னா எல்லா கோர்ஸ்க்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லிடுவார். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் என்ரோல் ஆகிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு லாகினும் பாஸ்வேர்டும் கொடுத்துருவோம். சரிங்களா? அந்த லாகின் பாஸ்வேர்ட் ஸ்டோரில் எங்களோட ஆப்பே இருக்குது, ஸ்பார்க் நைட் சொல்லி ஆப்பே இருக்குது. அந்த ஆப்பில் நீங்கள் இந்த லாகின் அண்ட் பாஸ்வேர்ட் போட்டிங்கன்னா எங்களோட எல்லா கிளாஸஸ், லைவ் கிளாஸஸ் ஆகட்டும், ரெக்கார்டட் கிளாஸஸ் ஆகட்டும், புக்ஸ் ஆகட்டும், நோட்ஸ் ஆகட்டும், கொஸ்டினர்ஸ் ஆகட்டும், ஆன்சர் பேப்பர்ஸ் ஆகட்டும், எல்லாமே அதில் இருக்கும். அதெல்லாமே நீங்கள் அங்கேருந்தே நீங்கள் உட்காந்தே உங்கள் ஏரியாவில் உட்காந்தே உங்கள் ஊர்லேயே இருந்தே நீங்கள் படிக்க முடியும். சரிங்களா? சூப்பர். சரி, நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்க, என்னால் இங்கே படிக்க முடியும், நான் ஆந்திராவில் இருக்கேன், நான் கர்நாடகாவில் இருக்கேன், அந்த மாதிரி நான் தெலுங்கானாவில் இருக்கேன் அப்படின்னா நாங்கள் இங்கே எங்களால் படிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. 100% உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஏன் அப்படின்னா பாய்ஸ்க்கு தனியாக ஹாஸ்டல்ஸ் இருக்குது, கேர்ள்ஸுக்கு தனியாக ஹாஸ்டல் இருக்குது. அங்கே எப்படின்னா நீங்களே உங்களோட உங்களோட ஃபுட்டை நீங்களே சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னா அதுக்கான எல்லா ப்ரொவிஷனும் அங்கே எல்லாமே இருக்குது. சரிங்களா? கிச்சன் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்கும். வெளியில் இல்லை என்னால் சமைக்க முடியாது, எனக்கு ஃபுட் அசஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் ஹோம் ஃபுட்டே உங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு அசஸ் பண்ணி உங்களுக்கு. அதனால வெளியூர்ல இருந்து கூட பயப்படாம நம்ம படிக்கலாம். நிறைய லேடிஸ் படிச்சுட்டு இருக்காங்க. சரிங்களா? நிறைய பசங்க படிக்கிறாங்க. லேடிஸ்க்குலாம் நிறைய அட்வான்டேஜஸ். நான் சொன்ன மாதிரி நர்சிங், பிசியோதெரப்பி இந்தியாவில் மட்டுமே கிடையாது, இன்டர்நேஷனல் வைஸ் நிறைய டிமாண்ட் இருக்க கோர்சஸ் தான். நாங்கள் அதை தேடி தான் லிஸ்ட் பண்ணியே இருக்கோம். சரிங்களா? ஸோ நம்ம முன்னாடியே சொல்லிட்டு இருந்த மாதிரி தான் உங்களுக்கு அந்த 90% ஆஃப் ப்ராக்டிக்கல், 10% ஆஃப் தியரின்னு சொல்லிட்டு அந்த 10% ஆஃப் தியரிலையும் இன்னொரு 5% நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா
அந்த 5%ம் பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்லிக் கொடுக்கறது வந்து ஸ்மார்ட் கிளாஸஸ் தான் ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். ஏன் அப்படின்னா இதில் வந்து இன்னும் படித்து ஒரு ஒரு புக்கை பார்த்து படிக்கிறத விட ஸோ விஷுவலாக பார்க்கும்போது ரொம்பவே அதிகமாக ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட், ரொம்பவே நல்லா ஞாபகம் இருக்கும். கொஞ்சம் படிக்க கஷ்டப்படுற பசங்கள்லாம் வந்து இதெல்லாம் பார்த்தாங்களாவே இன்னும் அவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடும். கரெக்ட். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸுமே எல்லாமே இதே மாதிரி தான் சொல்லிக் கொடுப்போம். சூப்பர். ஸோ அப்படின்னும் போது அவங்களுக்கு படிக்கிற டிஃபிகல்ட்டிஸ் இருக்கிற பசங்களும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் படிக்க முடியும். சார் வீடியோவில் வந்து நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நிச்சயமாக மக்களுக்கு வந்து கிளியர் வியூவாக புரிஞ்சிருக்கும், இன்டெப்த்தாக டீட்டெயிலாக சொன்னீங்க. ஓகே. ஸோ திருப்பி எக்ஸாக்ட் லொகேஷன் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடீஸ்க்கு உண்டான ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் சொல்ல முடியுமா சார் மக்களுக்கு? எக்ஸாக்ட் லொகேஷன் பார்த்தீங்கன்னா மாத்தூர் சென்னைன்னு சொல்லுவோம். கோயம்பேட்லேருந்து டைரக்ட் பஸ்ஸஸ் வந்து நம்மளோட காலேஜ் கேம்பஸ்க்கே இருக்குங்க. ஓகே. ஆந்திரா பஸ் ஸ்டாப் மாதாவரத்துலேருந்து 3 கிலோமீட்டர்ஸ் நம்மளோட காலேஜ் கேம்பஸ் நீங்கள் ரீச் பண்ணிடலாம். சரிங்களா? கோர்சஸ் நான் முன்னாடி சொல்ல மாதிரி பேச்சுலர்ஸ், அட்வான்ஸ் டிப்ளமா அண்ட் டிப்ளமா ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இருக்கு. ஓகே. இதுக்கான ஃபீஸ் சேலஞ்சே பண்ண முடியும் மற்ற எல்லா இடத்துலையும் விட 60 to 70% கூட சொல்லலாம். 60% நீங்கள் எடுத்துக்கோங்க. 60% வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்பவே கம்மி. நாங்கள் கொடுத்துருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுற அந்த ஸ்டடி பேட்டர்னுக்கும் நாங்கள் வாங்குற ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேங்க சார். நிச்சயமாக நம்மளோட டியர் சப்ஸ்கிரைபர் அவங்களோட பிரதர்ஸாக இருக்கட்டும் ஏட்டி அவங்களே வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ண வருவாங்க. கண்டிப்பாக அப்படி யார் வந்தாலும் சரி தி பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருங்க. கண்டிப்பாக. தேங்க்யூ சார். வீடியோ வந்து பார்த்துட்டு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஆக்சுவலாக சில கோர்சஸ்லாம் நீங்கள் வெறும் 8th பாஸாக இருந்தாலும் சரி ஃபெயிலாக இருந்தாலும் சரி நீங்கள் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வந்து சேர்ந்துருக்கலாம். இல்லை நான் வந்து +2 முடிச்சிருக்கேன், எனக்கு வந்துட்டு காலேஜ் போகிறதுக்கு வந்து கொஞ்சம் எனக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு வந்துட்டு வேறு கோர்சஸ் எதான்னு பண்ணலான்னா இங்கே நிறைய டிகிரி கோர்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ கோர்சஸும் நிறைய இருக்குது. சார் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்டெப்த்தாக டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. எனக்கு பார்த்திங்கன்னா அந்த மெடிக்கலுக்கு உண்டான திங்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது அந்த டென்டல், ஸோ டென்டலுக்கு தனியாக, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நர்சிங் தனியாக, ஃபீஸ்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் கீப்பிங், ஸோ ஹவுஸ் கீப்பிங்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த வீடை கொஞ்சம் அழகாக வச்சுப்பாங்களே, ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காண்டியே தனி ஸ்பேஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பேக்கரிக்கு வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்பேசஸ் இங்கே இருக்குது. ஸோ அதனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி நீங்கள் பயப்படவே வேணாம். மறக்காமல் ஸ்பாட் இன் குளோபல் காலேஜுக்கு வந்துட்டு உங்களோட வேல்யூபிளான ஃபீட்பேக் வந்து கீழே கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு ஒரு வேற லெவலான வீடியோல ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடியோல பாய் கைஸ். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங், மெடிசன் இந்த மாதிரியான கோர்சஸ் எல்லாத்தையும் விட வெக்கேஷன் கோர்ஸ் எடுத்து படிச்சா ஈஸியாவே நம்மளும் வேலைக்கு போயிடலாம், கை நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கா? அப்போ உங்களுக்காகவே இருக்கவே இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ் பெற்ற நம்ம சென்னை ஸ்பார்க் நைட் குளோபல் காலேஜ். இவங்க கிட்ட 3 years டிகிரி கோர்சஸ் ஆன பேச்சுலர் இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் சயின்ஸ், பேச்சுலர் இன் டென்டல் ஹைஜீன், பேச்சுலர் இன் பிசியோதெரபி, பேச்சுலர் இன் நர்சிங் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், பேச்சுலர் இன் டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மாதிரியான கோர்சஸும் அவைலபிளா இருக்கு. இதே கோர்சஸ் நம்ம சென்னை ஸ்பார்க் நைட் குளோபல் காலேஜ்ல நீங்க அட்வான்ஸ் டிப்ளமோ படிப்பு வெறும் 2 வருஷத்திலே படிச்சு முடிச்சிடலாம். அது மட்டும் இல்லங்க, இவங்க கிட்ட டிப்ளமோ கோர்சஸும் இருக்கு. அந்த படிப்பையும் நீங்க ஒரே வருஷத்துல படிச்சு முடிச்சிடலாம். சோ அதுல டிப்ளமோ இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் சர்வீஸ், டிப்ளமோ இன் டென்டல் ஹைஜீன், டிப்ளமோ இன் பிசியோதெரபி, டிப்ளமோ இன் நர்சிங் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், டிப்ளமோ இன் டூரிசம் ஹாஸ்பிட்டாலிட்டி இந்த மாதிரியான கோர்சஸும் இருக்கு. உங்களுடைய எஜுகேஷன் ஸ்கில்ஸை பொறுத்து up to 100% ஸ்காலர்ஷிப் வசதியும் இருக்குங்க. நம்ம சென்னை ஸ்பார்க் நைட் குளோபல் காலேஜ்ல மத்திய அரசு அங்கீகாரம் பெற்ற சான்றிதழையும் கொடுக்கறாங்க. அண்ட் நீங்க தங்கி படிக்கிறதுக்கான ஹாஸ்டல் வசதியும் இருக்கு. நீங்க படிக்கிறப்பவே கேம்பஸ் இன்டர்வியூ வச்சு அது மூலமா கை நிறைய சம்பளத்தோட வேலைக்கு போகலாம். அண்ட் படிச்சிட்டு இருக்கப்பவே பார்ட் டைம் ஜாபும் இருக்கு. இப்படி பல சிறப்பம்சங்கள் இருக்கிற நம்ம சென்னை ஸ்பார்க் நைட் குளோபல் காலேஜ்ல அட்மிஷன் பண்ணுங்க. வளமான வாழ்க்கைக்கு அடித்தளமிடுங்க. For more details, number 1 காமராஜர் சாலை, காந்திநகர், பெரியமாத்தூர், மணலி, சென்னை 6,68,000. செல் நம்பர் 9363486298, 9363486299 மற்றும் 9363491910.